கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். வேற வழியே இல்ல. அதுக்கு ஒரு பெயின் இருக்கு, அதுக்கு ஒரு விலை இருக்கு. அந்த விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விலை என்ன பண்ணப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்வாரு, நீ சாகாதபடி. அப்படிதானே இருக்கு. அதுக்கு முந்தின வசனம் என்ன இருக்கு? நீ சாகாதபடி. ஆனா உனக்கு பதிலா வேற யாரோ செத்து இருக்காங்கன்னு அர்த்தம். உன்னை நீ அபிஷேகம் பெற்றவன், சரி உன்னை விட்டுட்டேன், ஆனா நிச்சயமா உன் பிள்ளை சாகும். வேற வழியே இல்லை. ஏன்னா சத்துருக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து. இப்ப தாவீதுக்கு என்னங்க தண்டனை அப்படின்னு கேட்டா என்ன தண்டனை சொல்றது? தாவீது நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்றவன், என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் அவன் கை கொள்ளுகிறான்னு பைபிள் சொல்லுது. தாவீதுக்கு என்ன பேர் இருக்கு? என் கட்டளைகளையும் கற்பனைகளையும். இதெல்லாம் தாவீதுக்கு பிறகு நடக்கிற சம்பவம், சாலமோன் காலத்துக்கு பிறகு நடக்கிற சம்பவம். கர்த்தர் சொல்றாரு, தாவீது எப்படிப்பட்டவன்? என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளுகிறவன். அப்ப தாவீதை பத்தி திருப்பி சொல்லும் போதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். என்ன வார்த்தை? என் கட்டளைகளையும். அந்த தாவீது தான் இப்ப தப்பு பண்ணியிருக்கிறாரு. அந்த தாவீது தான் என்ன பண்ணியிருக்கிறாரு? நியாயப்பிரமாணத்தின்படி பெரிய தப்பு. நியாயப்பிரமாணத்தின்படி இப்போ ஆண்டவர் சொல்றாரு, தாவீது உன்னை பத்தி எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. உன்னை பத்தி எனக்கு என்ன இருக்கு? பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா நீ விசேஷித்த அபிஷேகம் பெற்றவன். உன்னை ஆடுகளுக்கு பின்ன அலைஞ்சிருந்த உன்னை தான் கொண்டாந்து என்னவா மாத்தி இருக்கிறேன்? அந்த அபிஷேகத்துக்குரிய ராஜாவா மாத்தி இருக்கிறேன். அந்த அபிஷேகத்தில் இருக்கிற நீ இப்படிப்பட்ட காரியத்தை என்ன பண்ணியிருக்க கூடாது? யாருக்கும் தெரியாம செஞ்சிடலான்னு சொல்லி செஞ்சிருக்க கூடாது. யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிருக்க கூடாது. நீ அப்பேற்பட்டவன் அல்ல. இப்ப வேற வழி இல்லை. அதுக்குரிய தண்டனை என்ன செய்யும்? கண்டிப்பாய் உண்டு. அதுக்குரிய தண்டனை கண்டிப்பாய் உண்டு. இப்போ புதிய ஏற்பாட்டு காலம். இப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எல்லாரும், புதிய ஏற்பாட்டு காலம். இப்ப நியாயப்பிரமாணம் கிடையாதுங்க, அதெல்லாம் பழைய நியாயப்பிரமாணம், கர்த்தர் தண்டிப்பாரு. அப்போ இப்ப நம்ம பாவம் செஞ்சுட்டா கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? இப்ப நம்ம பாவம் செஞ்சா கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? எபிரேயர் 10:26-27 சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், அதாவது எல்லாம் தெரிஞ்சு ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோட எதிர்பார்க்குதலும். அப்ப என்ன பயம் இருக்கு? இப்ப நியாய தீர்ப்பு. இப்ப செஞ்ச தப்புக்கு என்ன உண்டு? நியாய தீர்ப்பு உண்டு. நீதிமானுக்கு சரி கட்டப்படும். இப்போ ஒரு ஆள் அவதூறா பேசிட்டாரு, இல்லை ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டாரு, ஜெயிலில் கூப்பிட்டு அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க? தண்டனை கூப்பிட்டாங்க, உள்ள வச்சாச்சு. திருப்பி அந்த தப்புக்கு தண்டனை உண்டா? வெளியே வந்த பிறகு திருப்பி தண்டனை உண்டா? இல்லையே. அதான் அதுக்கான தண்டனை கிடைச்சிருச்சு அவருக்கு. அதே மாதிரி தான் பல நேரங்களில் நாம் செய்கிறதுக்கு பாவம் வெளியரங்கம் ஆயிடுச்சுன்னா என்ன கிடைச்சிடும்? ஏதோ ஒரு தண்டனை கொடுத்து தூஷிச்சு இல்லை பண்ணி கேவலப்படுத்தி, இல்லை உங்களை ஊழியத்தை விட்டு அமைச்சிருவாங்க, இல்ல உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை விட்டு அடிச்சு. ஆனா நீங்க மனத்தின் பண்ணிட்டா கர்த்தர் உங்களோட இருப்பார். அது வேற விஷயம். கர்த்தர் 7 தடவை மன்னிக்கிறவர். ஆனால் உங்கள் அபிஷேகம், உங்க மேல வச்ச அழைப்பு, இப்ப தாவீதுக்கு என்ன ஆயிடுச்சு? அதுக்கு பதிலா வேற ஒன்று கொடுத்தாச்சு, வேற ஒரு காம்பன்சேட் பண்ணியாச்சு. அப்போ புதிய ஏற்பாட்டில் என்ன ஆகும் அப்படின்னும் போது ஒரு வசனத்தை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதை நான் வாசிச்சுட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. கர்த்தர் ஒரு வசனத்தை ஞாபகம் பண்ணாரு. அந்த வசனத்தை நான் ரொம்ப சாதாரணமாக தான் படிச்சிருக்கேன். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை கர்த்தர் சொன்னார். வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும். அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகத்துக்கு போனால் நம்ம என்னவாயிடுவோம்? மறுரூபமாக்கப்படுவோம். புரியுதா? நம்ம என்ன ஆகும்? மறுரூபமாகும். அப்ப இந்த ரூபம் இருக்காது, எல்லாமே போயிடும், வேற ரூபம் ஆயிடும். அப்படிதானே இருக்கு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அப்ப நம்ம என்ன ஆயிடுவோம்? இப்ப அவரை மாதிரி மாறிட போறோம். அப்படிதானே இருக்கு. ஆனா இயேசு மாறல பாருங்களேன். இயேசு மறுரூமாய் வேற மாதிரி தான் இருக்கணும். நியாயமா பூமியில இருந்த மாதிரி இருக்க கூடாதுல்ல. ஆனா அந்த வசனம் என்ன சொல்லுது? அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற. அப்ப இன்னும் அவருக்கு என்ன இருக்குது? அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற அந்த தழும்புகள் எல்லாம் இன்னும் எப்படி இருக்கு? 2000 வருஷம் ஆனாலும் மாறல, எதானாலும் மாறல. அவருடைய தழும்புகள் இன்னும் அப்படியே தான் இருக்கு. பரலோகத்தில் மாம்சம் ரத்தமும் கிடையாது.
அவர் ஒரு தடவை நம்முடைய ரத்தத்துக்காக நமக்காக பலியானார். எல்லாம் நடந்துருச்சு. ஆனா என்ன பிரச்சனைனா, நீங்கள் நானும் பாவம் செய்ய செய்ய அவர் மீண்டும் அடிக்கப்படுகிறார். ஆனால் மாம்சத்தை ரத்தம் சிலுவையில் அல்ல, அவர் எல்லா பாவத்தையும் சுமந்து தீர்த்துட்டார். எப்போ? அவர் சிலுவையில் இருக்கும் போது என்னுடைய பாவங்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாரு? சுமந்து தீர்த்துட்டாரு. அப்ப நான் செய்ய போற பாவத்துக்கான எல்லா அடியும் அவருக்கு அங்க கிடைச்சிருச்சு. அப்ப நான் பிறக்கவே இல்லை. நல்லா புரியுதா? அப்ப நான் பிறந்து செய்யற பாவத்துக்கெல்லாம் அவர் அப்பயே என்ன வாங்கியிருக்கிறாரு. அப்ப இப்ப நான் பாவம் செய்ய செய்ய அங்க அவருக்கு என்ன விழுதுன்னு அர்த்தம்? அடி விழுதுன்னு அர்த்தம். மாம்சத்தின்படி அல்ல, ஆவியில. கர்த்தர் நீ செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கும் அங்க அவருக்குள்ள ஒரு விதமான பெயின். ஐயோ என் பாவம், அவன் செய்யற பாவம் என்ன செய்யுது? அவனுடைய பாவத்தை நான் சுமந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ திருப்பியும் சொல்கிறேன், உடனே பரலோகத்தில் அவர் சிலுவையில் அடித்தாங்க, ரத்தம் வந்துச்சு, அதெல்லாம் இல்லை. அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி. அவர் சிலுவையில் அறையப்படும் பொழுதே 2000வது வருஷத்துக்கு பிறகு யார் ரட்சிக்கப்படுவானோ அந்த பாவத்துக்கு அவர் அப்பயே என்ன ஆயிட்டாரு? சிலுவையில் அறையப்பட்டார். அப்போ அந்த அடி அவருக்கு அப்பயே விழுந்துருச்சு. நான் வருவேங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். நான் ரட்சிக்கப்படுவேங்கிறது தெரியும். அதுக்கு முன்னாடி இருக்கிற பாவத்துக்கு விலை கொடுக்கணும்னு தெரியும். அதுக்கான விலையை அவர் என்ன பண்ணிட்டாரு? அப்பவே கொடுத்துட்டாரு. இப்போ எல்லாத்துக்குமான விலை அவருக்கு அங்க அடி விழுந்துகிட்டே இருக்கு. அவர் நமக்காக பறிஞ்சு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் சில நேரங்களிலே உங்கள் பாவத்துக்கு நீதி சரி கட்டப்படும். நீதி சரி கட்டப்படும். ஏன்னா நீதிமான்கள் ஆக்கணும்ல. பாவத்துக்கு நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உள்ள பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு. ஆனால் ஆண்டவர் இன்னும் நமக்காக என்ன பண்றாரு? பறிஞ்சு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நம்மளை கைவிட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. தாவீது அல்றா மாதிரி வாக்கு கடந்த பெருமூச்சுகளோட விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறாரு. எல்லாம் இருக்குது. ஆனா உன்னுடைய பாவத்துக்கான விலை ஒன்று இருக்கிறது. நீதியை சரி கட்டுதல், அது நடக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்டது, உங்களை தள்ள முடியாது. ஏன்னா நீங்க அதுக்காக தான் உருவாக்கப்பட்டீங்க. ஆனா தள்ளாம இருக்கணும்ன்றதுக்காக நீங்க எல்லா பாவத்தையும் செஞ்சு அவர் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. நிறைய பேர் அதான் சொல்றான், கர்த்தர் நம்மளை அபிஷேகிச்சிருக்கிறாரு, கர்த்தர் நம்மளை முன்குறிச்சிருக்கிறாரு, அதனால என்ன பண்ணாலும் பொறுமையா இருப்பார். எப்படி இருப்பாரு? எப்படி இருப்பாரு? அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். பரலோக ராஜ்யத்துக்குள்ள தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யும் நடப்பிக்கிற ஒன்றும் அதற்குள் பிரவேசிப்பதில்லை. அப்போ உங்களுக்காக எனக்காக கர்த்தர் இன்னைக்கும் அங்க உட்காந்து அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி. அந்த தழும்பெல்லாம் இன்னும் இருக்கு, அப்படியே இருக்கு மேல. அந்த தழும்பெல்லாம் காட்டிக்கிட்டே இருப்பாரு. ஏதாவது ஒன்று பண்ணும்போது பிசாசு போய் குற்றப்படுத்துவான். இங்கே பாருங்க, உங்கால் பாருங்க, நீங்கள் அபிஷேகம் பண்ணீங்கல்ல, ஊழியருக்குன்னு சொன்னீங்கல்ல, இவனை முன்குறிச்சிங்கல்ல, தாயின் வயிற்றிலிருந்து தெரிந்து கொண்டேன்னு சொன்னீங்கல்ல, அவன் பண்ணுற வேலையை பாருங்க அப்படின்னு உடனே ஆட்டோமேட்டிக்காக பிதாவாகிய தேவனுடைய கணக்கின்படி நாம் என்ன பண்ண வேண்டும்? பாவத்திற்கு மறிக்கணும், கொல்லப்படணும். ஆனால் அங்கே அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி ஒன்று பக்கத்தில் மன்றாடிக்கிட்டே இருக்கோம். அப்பா, இவனுக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், இதுக்கும் சேர்த்தான் பண்ணியிருக்கேன், இந்த மரம் இந்த வருஷமும் இருக்கட்டும். தோட்டக்காரர் சொல்லுவார், வெட்டி போடு, இது நிலத்தை பாழாக்குகிறது. ஆனா தோட்டக்காரர் சொல்லுவார், இந்த வருஷம் இருக்கட்டும், இன்னும் ஒரு வருஷம் நீ என்ன பண்ண போற? நான் கொத்தி எறி போறேன், நான் கொத்திக்கிறேன், நான் குத்து நான் குத்திக்கிறேன், என்ன வேணாலும் பண்ணிக்கிறேன். உன்னை திருத்தத்துக்கு அவருக்கு நிறைய வழி வச்சிருக்கிறாரு. நம்மளை திருத்துக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? நிறைய வழி இருக்கு. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க தானே? நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஏன் இவ்வளோ பாடு, எனக்கு மட்டும் ஏன் பாடு? உட்காந்து தனியா போய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏன்னு தெரியும். எங்கேயோ ஏதோ ஒண்ணுல என்ன இருக்கு? மிஸ்டேக் இருக்கு. வசனம் சொல்லுது, சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அவன் தன் சுய இச்சையின்படி இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறார். நீங்க ஏதோ ஒரு சோதனை வருதுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் இருக்கு. அது தேவ சித்தத்தை செய்யாம போறதா இருக்கும், பாவமா இருக்கும், ஏதோ ஒண்ணு இருக்கும். இல்லாம கர்த்தர் சோதிக்க மாட்டார். அப்ப ஆண்டவருக்கு உங்களை சோதிக்கணும்னு அர்த்தம் அல்ல. கர்த்தருக்கு ஒரு ஆளை எதுக்காக சத்துரு கையில ஒப்படைக்கிறாருன்னா அவனை திருத்துறதுக்கு. சும்மா இல்ல. நீங்க பைபிள் முழுக்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க தப்பு பண்ணா சத்துருக்கள் கையில ஒப்படைப்பார், எருசலேம் தப்பு பண்ணா ஒப்படைப்பார். சும்மா சும்மா உங்களை ஒப்பு கொடுத்து அடி வாங்கி உங்களை நீங்க சோதிக்கப்படுறத பார்த்து உட்காந்து ரசிக்கிற தேவன் அவர் கிடையவே கிடையாது. ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்யறாருன்னா அது நம்மளை திருத்தறதுக்காக மட்டும்தான் இருக்கும், வேற எதுக்காகவுமே இருக்காது. இப்ப பாருங்க, தாவீது கற்பனைகளையும் கட்டளைகளையும் கரெக்டா கை கொண்டா. வசனம் சொல்லுது, தாவீதை சுற்றிலும் எல்லாம் எப்படி இருந்தது? இளைப்பாற பண்ணினார். எல்லாம் அமைதியா இருக்கு, சூப்பரா இருக்கு.
ஆனா இப்போ சாலமோன் தேவனை விட்டு போயிட்டாரு. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11 வாசிங்க, 11-14 வாசிங்க. கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். 23 எலியாதாவின் குமாரனாகிய ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை தேவன் எழுப்பினார். 26 சேரேதா ஊரில் உள்ள எப்ராஹிம் மனுஷனாகிய நேபாத்தின் குமாரன் எரோபெயாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்தான். எல்லாம் விரோதமாயிடுச்சு பாருங்க. கர்த்தர் உன் கூட இருந்தாருன்னா எல்லாம் இளைப்பாறுதல். கர்த்தர் சொல்லபடி செஞ்சீங்கன்னா எல்லாம் இளைப்பாறுதல். ஏன்னா உங்க அபிஷேகம் அப்படிப்பட்டது. ஆனா அபிஷேகத்தை வச்சுக்கிட்டு சாலமோன் ஸ்திரீகளினாலே, திருமணம் பண்ணவர்களாலேயே நாசமா போய் வசனம் சொல்லுது. கர்த்தர் பார்த்துட்டு சாலமோன்ட்ட சொல்லிட்டாரு, நீ உங்க அப்பா மாதிரி இல்ல, நீ கை கொள்ளல, உன் ராஜ்யபாரம் போச்சு, உன் அபிஷேகம் போச்சுன்னு சொல்லிட்டாரு. உன் அபிஷேகம் என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. அபிஷேகம் போன உடனே வசனம் சொல்லுது, எல்லா பக்கமும் விரோதிகள் எழும்பிட்டாங்க, எதிரிகள் எழும்பிட்டாங்க. ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன், கவனிங்க. கர்த்தர் உங்க கூட இருப்பாரானால், கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்குமானால், உங்களை சுற்றிலும் கர்த்தர் இளைப்பாற கட்டளையிடுவார். கர்த்தர் அமைதலை கொடுப்பார். தேசத்துல ஒரு சபை கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்கும்னா அவர்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார். அவர்களுக்கு கர்த்தர் வழக்காடுவார். ஒருவேளை நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் அல்லது அவருடைய பிரமாணங்களுக்கு விரோதமாய் அல்லது அவருக்கு அபிஷேகத்துக்கு விரோதமாய் நீங்கள் செய்யும் போது கர்த்தர் வேற வழி இல்லாமல் யாரை எழுப்புறாரு? சத்துருக்களை எழுப்புவார். வசனம் சொல்லுது, சுத்திலும் அமைதலா இருந்துச்சு, எல்லாம் பக்காவா இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா தேவனை விட்டு தூரம் போன உடனே எல்லா சத்துருக்களாக எழும்பிட்டாங்க. நீங்க பல நேரத்தில் நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி நிற்கிறாங்க. நீங்க அபிஷேகம் பெற்றவங்க தான், நீங்க கர்த்தரால் அழைக்கப்பட்டவங்க தான், கர்த்தர் சில வரங்களை கூட கொடுத்துருக்காரு தான். ஆனா ஏன் உங்களை சுத்தி இவ்வளவு பிரச்சனை? நீங்க கேட்குறீங்கல்ல, என்னை சுத்தி வெறும் பிரச்சனையா இருக்குதே. எதனால பிரச்சனை? எந்த பக்கத்தினால பிரச்சனை? ஏன் தெரியுமா? எங்கேயோ ஒரு இடம், ஏதோ ஒரு இடம் கர்த்தருக்கு பிடிக்காதது உங்ககிட்ட இருக்கு. அதுதான் கர்த்தர் சொல்றார், நீ மட்டும் கரெக்டா ஆண்டவருக்கு பிரியமா சந்தோஷமா நடந்து பாருங்க, உன்னை சுற்றிலும் இளைப்பாற பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். முடிக்கும் போது சொல்லிட்டு முடிக்கிறேன், உங்கள் மேல் வைத்த கர்த்தருடைய அபிஷேகம் விசேஷமானது. அதை பத்திரமா பார்த்துக்கொள்ளுங்க. அதை எந்த விதத்திலும் சவுல் மாதிரி முரட்டாட்டம் பண்ணியோ ரெண்டகம் பண்ணியோ கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தோ அதை இழந்து போகாதீங்க. தாவீது திருப்பி ரிட்டைன் பண்ணிட்டார், ஓகே, திருப்பி பெற்றுக்கொண்டார். அதுக்கு ஒரு விலை கொடுத்தார். விலை கொடுத்து அந்த அபிஷேகத்தை என்ன பண்றாரு? ஆனால் ஆண்டவர் அதை விரும்பவே இல்லை. ஆண்டவருக்கு அப்படி செய்யணும்னு இல்லை. ஆண்டவருக்கு உன் அபிஷேகத்தை கடைசி வரைக்கும் வச்சுக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். நான் வருமளவும் அவனுக்குள்ளதை பற்றி கொண்டார். சாலமோன் இழந்துட்டான், அவனுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. கர்த்தர் சத்துருக்களை எழுப்பினார்னு பார்க்குறோம். அல்லேலூயா. இதே காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும். ஆனாலும் கர்த்தர் அதை விரும்புகிறதில்லை. கர்த்தர் சொல்றாரு, என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் நீங்கள் கை கொள்ளும் பொழுது உங்களை சுற்றி எல்லாவற்றையும் கர்த்தர் இளைப்பாற பண்ணுவார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்திருக்கலாமா? உங்கள் மேலே உள்ள கர்த்தருடைய அபிஷேகம், இயேசு கிறிஸ்து நான் போய் உங்களுக்கு தேற்றவாளனை அனுப்புவேன் என்றார். இயேசு மரித்து உயிரோடு கூட எழுந்து அந்த அபிஷேகத்தை அனுப்பியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரால் அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டோம். 24 மூப்பர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று சொல்றாங்க, எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாய் நீர் அழைத்தீர் என்று சொல்லி முகங்குப்புற விழுந்து சொல்லுகிறார்கள். தேவரீர் எங்களை தெரிந்து கொண்டீர், உடைய ரத்தத்தாலே மீட்டு கொண்டீர் என்று சொல்றாங்க. உங்களை என்னையும் கர்த்தர் அப்படிதான் மீட்டு எடுத்திருக்கிறார். நீ இந்த பூமியில என்ன வேணாலும் இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், என்ன குறைவுகள், படிப்பில்லை, அழகில்லை, பணம் இல்லை, அந்தஸ்து இல்லை, எது வேணா இல்லாம இருக்கலாம். ஆனால் பரலோகத்துக்கு முன்பாக நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரியருமாய் இருக்கிறோம். இந்த அபிஷேகத்தை இழக்காம பார்த்துக்கணும். அபிஷேகத்தை இழக்காம பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? எந்த இடத்திலாவது கர்த்தருக்கு பிரியம் இல்லாம முரட்டாட்டம் பண்ணி கோவப்பட்டு ஆண்டவருக்கு விரோதமா பேசி, சில நேரத்தில் நீங்கள் மனுஷனுக்கு விரோதமாக பேசுறதா நினைச்சு ஆண்டவருக்கு விரோதமா பேசிடுவீங்க.
மனுஷனுக்கு விரோதமா செய்யறதா நினைச்சிட்டு ஆண்டவருக்கு விரோதமா செஞ்சிருவீங்க. அது பரலோகத்தில் அவருக்கு முன்பாக நிக்குது. உங்க மேல உள்ள அபிஷேகத்தை நீங்க என்னைக்காவது வேணான்னு சொல்லியிருக்கீங்களா? இந்த ஊழியம் எனக்கு வேணாம், இந்த அபிஷேகம் எனக்கு வேணாம், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. யாரோ எதுவோ உன்னை பண்ணாங்க, சர்ச்சில் யாரோ உனக்கு விரோதமா எழும்புடாங்க, அவங்க பண்ணதுக்கு நீ ஏன் தேவன் கொடுத்த அபிஷேகத்தை வேணான்னு சொன்ன? அது கர்த்தர் கொடுத்தது. ஊழியத்தின் பாதையில் நான் கடந்து வந்த போது ஒரு சிலர் என்னை ஊழியத்தை விட்டு போக வேண்டும் என்று சொன்னார்கள். ஊழியத்தில் நீ இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். அப்பொழுது ஆண்டவர் ஒரு ஊழியக்காரர் வழியாக எனக்கு சொன்னார், இது உனக்கு விரோதமான போராட்டம் அல்ல, உன் மேல் உள்ள அபிஷேகத்துக்கு விரோதமான போராட்டம். அவங்க உனக்கு விரோதமா போராட்டம்னா உன்னதான் மன்னிப்பு கேட்க சொல்லணும். ஆனா உன் ஊழியத்தை விட்டு போக சொல்றாங்கன்னா அது எனக்கு விரோதமான போராட்டம். உன்னை அபிஷேகம் பண்ணினது நான், என்னை தவிர வேற யாரும் இந்த ஊழியத்தை விட்டு அனுப்ப முடியாது என்று கர்த்தர் சொன்னார். உங்க மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு நீங்க கனம் கொடுங்க, நீங்க மரியாதை கொடுங்க. உங்க வாயால நீங்க சொல்லாதீங்க எனக்கு வேணாம், நான் போறேன், இருக்க மாட்டேன், தேவையில்லை. இதை சொல்ல வைக்கணுங்கிறது தான் சத்துருவோடைய வேலை. அவன் ஆண்டவரை பார்த்து சொல்லுவான், பாத்தீங்களா அவனே சொல்றான் வேணான்னு, அவனே சொல்றான் பாருங்க, இந்த அபிஷேகம் வேணான்னு சொல்றான் பாருங்கன்னு சொல்லுவான். ஒரு நாளும் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்காதீங்க, ஆண்டவருக்கு பிடிக்காது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசாரிய ராஜ்யம் என்று ஆண்டவர் சொல்றார் யாத்திராகமத்துல. அவர்கள் முறுமுறுத்தார்கள், வனாந்தரத்திலே மடிந்து போனார்கள், வழியிலேயே மடிந்து போனார்கள். முடிவு பரிந்து அவங்க போல. அதே தேவன் தான் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, நீங்களும் நானும் முடிவு பரிந்து நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வழியிலே மடிந்து போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்பவில்லை. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே. ஆமென். ஆண்டவர் உங்களை என்னையும் அவருடைய இரத்தத்தாலே மீட்டெடுத்து ராஜாக்களும் ஆசாரியருமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த மேன்மையை உணர்ந்தவர்களாக இதுவரைக்கும் என்ன வேணாலும் இருக்கட்டும், இந்த நிமிஷத்திலிருந்து இந்த அபிஷேகத்தை நான் கனம் பண்ணுவேன். எனக்கு கொடுக்கப்பட்டதை அவர் வரும் வரைக்கும் நான் பற்றி கொண்டிருப்பேன், இழந்து போக மாட்டேன். அதற்கு விரோதமாய், இந்த அபிஷேகத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாவற்றையும் விட்டு நான் ஓடுவேன். நான் விசேஷமாய் அழைக்கப்பட்டவள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவள். கர்த்தர் என்னை முன்குறித்திருக்கிறார். நான் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஓடுவேன். அப்படி ஒரு தீர்மானம் எடுத்தவர்களாய் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, நாளுக்காக உமக்கு நன்றி. நீர் கொடுத்த இந்த அபிஷேகத்துக்காய் ஸ்தோத்திரம். நீர் வரும் அளவும் இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நாங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை, இந்த அபிஷேகத்தை நாங்கள் முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ள கிருபை பாராட்டும், வழி நடத்தும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.